அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை எழுப்பி தந்த எல்லா நல் சாட்சிகளுக்காக, பக்தி விருத்திக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று தொடர்ந்து நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதன் 54ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதன் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நேரத்திலே மனதுருகி சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, மலைகள் விலகினாலும். சில நேரங்களில் மலை போல் சில மனிதர்களை நாம் நம்பியிருப்போம், மலை போல் சில சேமிப்புகளை நாம் நம்பியிருப்போம், மலை போல் சிலருடைய வார்த்தைகளை நாம் நம்பி இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பார்வையில் மலையாய் தோன்றுகிற எதுவும் உன்னை விட்டு விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லி மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த இடத்துல மனதுருக வேண்டும், கவனிக்க வேண்டும் அன்போடு நான் கேட்கிறேன். ஏன் கர்த்தர் மனதுருக வேண்டும்? அந்த ஜனத்தின் நிலையை அறிந்த ஆண்டவர் 11வது வசனத்திலே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. சிறுமைப்பட்ட ஒரு தேசத்தை குறித்து, சிறுமைப்பட்ட ஒரு மகளை குறித்து, சிறுமைப்பட்ட ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு வேளை நேரத்தில் லேயாளுடைய சம்பவத்தை வாசித்தால், நான் சிறுமைப்பட்டவள், அற்பமாக எண்ணப்பட்டவள், கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்தார், நினைத்தருளினார் என்று சொல்லி அவள் பிள்ளைகளுக்கு பேர் வைத்தாள். சிறுமை, அற்பமாக எண்ணப்படக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, அவளுடைய சூழ்நிலை தேற்றலற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல இரத்தினங்களை உன் வஸ்திரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கிக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் சிறுமை, பெருங்காற்றில் அடிப்படக்கூடிய அனுபவம், தேற்றப்படக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை, தேற்றவளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் போராட்டத்தின் மேல் போராட்டம். அந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஏன்னா அவளுடைய பிந்தின நாட்களை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோம் என்றால், அடுத்த வசனம், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாயிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. வாழ்க்கையில் திகில் நிறைந்த சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலை, கொடுமை நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டு, ஓரமாக கைவிடப்பட்ட நிலையில், திக்கற்ற நிலையில் இந்த செய்தியை கேட்கலாம். இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டலாம். நான் அன்போடு கூட சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு நம்மை அரவணைக்க போதுமானபடியாக இருக்கிறது. மனிதர்கள் புறக்கணிக்கலாம். ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு உங்களை நேசித்து நடத்துவதற்கு போதுமானபடியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ கிருபையை சார்ந்து கொள்வீங்களா? மலைகளை நம்பாதீங்க, பர்வதங்களை நம்பாதீங்க, கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, ஆண்டவருடைய கிருபையை நம்புங்க. கர்த்தர் உங்களை நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்டு வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே ஒதுங்கி நின்று கவலையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காய் நான் வருகிறேன். திக்கற்ற நிலைமையில் சிறுமைப்பட்டு வாழ்க்கை முழுவதும் அலசலிப்படக்கூடிய அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் நான் வருகிறேன். கர்த்தருடைய கிருபை இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கிருபையை நம்பட்டும், உம்மை நம்பட்டும். ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு உம்மை சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மனதார ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையடைய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.